சட்டமன்ற இடைத்தேர்தலில் 8 இடங்களில் வெற்றி பெறவில்லை எனில் எடப்பாடி பழனிசாமி அரசை மோடி மட்டுமல்ல அவரது டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தாலுகா அலுவலகம் அருகே வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே கழக வேட்பாளர் திரு என் தங்கவேலுக்கு ஆதரவு திரட்டி எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தை சொமாலியாவை போல மாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டினார். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றால் கரூர் சாயப்பட்டறை பிரச்சினை என தொகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம் பகுதிக்குட்பட்ட மாயனூரில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் எனவும் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ராஜசேகரனுக்கு ஆதரவாக குளித்தலையில் திரண்டிருந்த மக்களிடையே பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த திரு டிடிவி தினகரன் அனைவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடப்படும் என கூறி பொதுமக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏமாற்றிவிட்டார் என தெரிவித்தார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் 8 இடங்களில் இபிஎஸ், ஓபிஎஸ் அணி வெற்றி பெறவில்லை எனில் இந்த அரசை மோடி மட்டுமல்ல அவரது டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது என குறிப்பிட்டார். 2 கோடி இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வேலை வாய்ப்பை வாங்கி தருவோம். ஒவ்வொருவர் பேங்க் அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் பணத்தை போடுவோம் என்றார். இருக்கின்ற பணத்தை எல்லாம் காணாமல் போய்விட்டதே தவிர கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று யார் கையிலும் பணம் இல்லாமல் இன்றைக்கு அம்பானிகள், அதானிகள் கையில் தான் மோடி பணத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். தொழிலை பெருக்கிறேன், தொழில் வளத்தை பெருக்குகிறேன் என்று யாரோ ஒரு சில பண முதலைகள், தொழிலதிபர்கள் வளர்வதற்கு மாத்திரம் இன்றைக்கு அவர் உதவி செய்திருக்கிறாரே தவிர மக்களின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியோ, இந்தியாவின் வளர்ச்சியோ, தொழில்துறையின் வளர்ச்சியோ மக்களுக்கு பயன்படாமல் ஏதோ தனிநபர்களுக்கு பயன்படுகின்ற விதமாக திட்டங்களை தீட்டி மக்களை ஏமாற்றுகிறார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முசிறி பகுதியில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளபடி அம்மா கிராமப்புற வங்கி தொடங்கப்படும் என்றும் கிராமங்களில் அம்மா உணவகம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் பகுதியில் கழக வேட்பாளர் திரு ராஜசேகரனுக்கு ஆதரவாக பரிசு பெட்டக சின்னத்திற்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீரங்கம் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த திரு டிடிவி தினகரன் தற்போது கொடுக்கப்பட்ட பரிசு பெட்டக சின்னம் மோடியை ஓட ஓட விரட்டப் போகும் சின்னம் என தெரிவித்தார். அம்மாவை இரட்டையிலே வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல அம்மாவை 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்து வாக்களித்து வெற்றி பெற செய்த அந்த மக்கள் இவ்வளவு பொய் பிரச்சாரங்களையும் தாண்டி என்னை 41,000 வாக்கு வித்தியாசத்திலே அங்கே வெற்றி பெற செய்தார்கள் என்றால் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்றால் அதற்கு காரணம் நமது மடியிலே கனமில்லை, நெஞ்சிலே பயமில்லை என்பதால் தான். உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான உங்கள் மேயராக 2 முறை தொடர்ந்து இருந்த 10 ஆண்டுகள் இருந்தவருக்கு
அன்பு சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களை நீங்கள் நமது வெற்றி சின்னமாக பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அம்மா அவர்களுக்கு நீங்கள் வெற்றி பெற தருகிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன். திருச்சி கிழக்கு மார்க்கெட் பகுதிக்கு வந்த திரு டிடிவி தினகரனுக்கு பெருந்திரளாக கூடியிருந்த பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் எழுச்சி உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்ந்து வரும் காவிரியை வற்ற செய்த மோடியின் அரசிற்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் முடிவு கட்ட பரிசு பெட்டக சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்களை, மோடியையும் அவருக்கு ஜாடி தூக்குகின்ற பழனிசாமி கம்பெனியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக அவர்கள் கூட்டணியிலே வந்து மாட்டிக்கொண்டார்கள். நீங்கள் நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் சின்னத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். காரணம், மக்களை மதிக்காமல் மக்களை ஏமாற்றி உங்கள் அக்கௌண்ட்ல ஒரு 15 லட்சம் போட்டுருவேன், வருஷம் இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்றெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு செய்யவில்லை என்றால் அது என்ன? மக்களை ஏமாற்றுவது தானே. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏமாறாமல் மோடியா அல்லது இந்த லேடியா என்று கேட்ட அம்மாவிற்கு வாக்களித்தீர்கள். இன்றைக்கு மற்ற மாநில மக்களும் அவர்கள் 500, 1000 நோட்டை ஒழிக்கிறேன் என்று இந்தியாவிலே பணத்தையே ஒழித்து விட்டார்கள். கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று மக்கள் கையில பணமே இல்லை. யாரோ அம்பானிகளும் அதானிகள் கையில் தான் இன்றைக்கு பணம் இருக்கிறது. நமது தமிழ்நாட்டின் திருச்சியின் அடையாளமாகிய நமது காவிரியை இன்றைக்கு வறண்டு விட செய்கின்ற அளவிற்கு மோடியின் அரசாங்கம் தமிழகத்திலே தொழில் வளத்தை கொண்டு வரப் போகின்றேன், பூமிக்கு கீழே வைரம் இருக்கிறது, வெட்டி எடுக்க போகிறேன் என்று நமது வாழ்க்கை முறையாகிய விவசாயத்தை அழித்துவிட துடிக்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாகவும், அதுபோல ஏற்கனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த காங்கிரஸ் திமுக கூட்டணியும் முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாகவும், அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டக சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். திருச்சி மேற்கு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன், அடிமைகளிடம் இருந்தும் அதிகார வர்க்க மோதியிடம் இருந்தும் தமிழகம் விடுபட சட்டமன்ற இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இங்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை எல்லாம் ஒழித்து கருப்பு பணத்தை ஒழித்து விட்டேன் என்று தமிழ்நாட்டிலே பணம் இல்லாமலே, இந்தியாவிலே பணம் இல்லாமலே செய்துவிட்டார்கள். அதுபோல ஜிஎஸ்டி வருவதற்கு முறையால் அம்மா அவர்கள் அதை தடுத்தும் அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தொழில்கள் பாதிக்கப்பட்டு விட்டது, விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறு குறு தொழிலாளர்கள் இன்றைக்கு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. அதாவது மைக்ரோ மற்றும் அனைத்து தொழில்களும் தொழிற்சாலைகளும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. அதனால் 6 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 6 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு நடுரோட்டில் இருக்கின்றன. தமிழ்நாட்டு மாத்திரமல்ல, இந்தியாவில் தொழில் வளர்ச்சி பெருகுவதற்கு பதில் தொழில் வளர்ச்சி கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நமது அனைத்து துறைகளிலும் பின்தங்கி இருக்கிறோம். காரணம், மோடி என்று இந்த அடிமைகளை கையில எடுத்து விட்டார். ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய உண்மையான பிள்ளைகளாகிய நாம் மோடிக்கு அல்ல, யாருக்கும் அடிமைய மாட்டோம். உங்கள் ஆதரவோடு இந்த 59, 40 சுயேட்சைகளும் வெற்றி பெற்றுதான் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக தமிழ்நாட்டில் உள்ள 39 வேட்பாளர்கள் இந்த பரிசு பெட்டகத்தில் வெற்றி பெற போறவங்க தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானித்தாங்க. சுயேட்சைகள் சார்ந்த ஒரு பிரதமரை தீர்மானித்தார்கள் என்ற சரித்திர சாதனை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். யாருக்கும் அடிபணியாமல், யாருக்கும் அஞ்சாமல் தமிழ்நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தர நாம் நல்ல ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க மதச்சார்பற்ற ஒரு